Hi friends, welcome to Sushmi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பன்னீரை பத்தி தான் பார்க்க போறோம். பன்னீர்னாலே எல்லாரும் ஹோட்டல்ல வந்து பன்னீர் பட்டர் மசாலா வாங்குறது இல்ல பன்னீர் கிரேவி இந்த மாதிரி வெளியே வாங்குவாங்க. அப்படி இல்லனா பன்னீர் வந்து கடையில வாங்கி நம்ம வீட்லயே கிரேவியோ எதா இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். மில்கி மிஸ்ட் பன்னீர், அட்சன் பன்னீர் இதெல்லாம் வாங்கி தான் நம்ம கிரேவி செய்வோம். அதுவும் இல்லாமல் அந்த பன்னீர்லாம் வந்து 100 கிராம்ஸே 100 ருபீஸ் மேலே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்து காஸ்ட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும், குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இதே நம்ம வீட்டில் பன்னீர் ரெடி பண்ணோன்னா நமக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாகவும் குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு தேவையான ஷேப்ஸில் சைஸில் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் சுஷ்மிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பன்னீர்னாலே கடையில் வாங்காமல் வீட்லேயே ரெடி பண்ணி தான் இனிமேல் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம பன்னீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா திக்கான பால் பாக்கெட்டாக நான் 2 எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த 2 பால் பாக்கெட்டையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி எதுவும் ஊற்றாமல் வெறும் பால் பாக்கெட்டை மட்டும் கட் பண்ணி ஊற்றுங்க. எதுக்கு வந்து பாலில் தண்ணியே ஊற்றாமல் பன்னீர் பண்ணலான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பாலில் வந்து தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம பன்னீர் எடுக்க போகிறோம். நீங்கள் இன்னும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்க போகிற பன்னீர்லேருந்து குவாலிட்டியும் கம்மியாகிடும், குவான்டிட்டியும் கம்மியாகிடும். அதனால தான் தண்ணியே ஊற்றாமல் வெறும் பாலை மட்டும் ஊற்றி நம்ம பன்னீர் செய்யலான்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பால் வந்து கொதிக்கக்கூடாது. அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அது மேலே வந்து உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். அது வந்து அந்த நுரை வர ஆரம்பிக்கும் லைட்டாக. அந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு லெமன் எடுத்துலாம், அதோட ஜூஸை எடுத்து நான் இப்போ அதில் ஊற்ற போகிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து வினிகர் கூட ஊற்றிக்கலாம். லெமனுக்கு பதிலாக அதை ஊற்றிட்டு ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், தண்ணி நல்லா பிரிஞ்சு வருது. உங்களுக்கு வந்து பன்னீரும் வந்து வருது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபில்டரில் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம அந்த பன்னீரை அதில் ஊற்றிடலாம். அதில் ஊற்றினீங்கன்னா தண்ணி மட்டும் தனியாக ஃபில்டர் ஆகிடும், பன்னீர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பன்னீரில் லெமன் ஊற்றினால அதோட ஸ்மெல் அதில் இருக்கும். அதனால் இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றி அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் அந்த லெமனோட ஸ்மெல்லோ இல்லை வினிகரோட ஸ்மெல்லோ போயிடும். அது மட்டும் இல்லாமல் கோல்டு வாட்டர் ஊற்றுறதுனால அதோட டெம்பரேச்சரும் கொஞ்சம் வந்து கூல் ஆகும். ரொம்ப வேணால் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிட்டு அதை ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலே அதோட அந்த ஸ்மெல்லாம் வந்து போகும். இப்போது வந்து அந்த துணியில் வந்து பன்னீரை வச்சு அதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறத வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு அந்த பன்னீரை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ஷேப் வந்துடுச்சு. இப்போ அந்த கிளாத்தை நான் மூடி அது மேலே வந்து நம்ம வெயிட் வைக்கணும். அப்போ தான் பன்னீரில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகும். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே நான் வைக்கிறேன். இல்லை இதோட வெயிட்டான பொருள் எதுனா இருந்தாலும் நீங்கள் மேலே வைக்கலாம். இது வந்து ஒரு 3 ஹார்ஸ்க்கு நம்ம இதை இப்படியே வச்சிடலாம் ஒரு ஓரமாக.
இப்போ 3 hours கழிச்சு உங்களுக்கு நான் பன்னீர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு தெரியும் பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாங்கள் அதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பன்னீர். இதை கட் பண்ணி உங்களுக்கு அது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஷேப்பும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் அந்த பன்னீரை பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான பன்னீர் பாருங்கள். கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றதோட வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 5 to 6 days வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே பன்னீரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.